வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல நார்மல் நாட் யூஸ் பண்ணி எலிஃபென்ட் டிசைன் மேக் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 1.5 ரோல் அளவுக்கு இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு செலவாச்சு. ஒரு 2 சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எலிஃபென்ட் டிசைன் போட்டு காட்டுங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பின்றது பார்க்கலாம். பர்பிள் கலர்ல 1 ரோல் ஒயரும் பிங்க் கலர்ல 1/4 ரோல் ஒயரும் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு ரோல்ல இருந்து எடுத்துட்டு சென்டர் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சென்டர்ல இருந்து ஒயரு எடுத்துட்டு ஸ்கேல்ல மெஷர் பண்ணி 1 2 3 4 5 அடிக்கு மடிச்சுட்டு 1/2 அடி எப்படி கட் பண்ணணும்னா லூஸ் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி 6ல வர அளவுக்கு மடிச்சுக்கோங்க. 5 அடி கரெக்டா மடிச்சுட்டு இப்ப கட் பண்ணிக்கலாம். ஒரு ஒயர் கட் பண்ண ஒரு ஒயரை வச்சு இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணி அடுத்தடுத்த ஒயர் கட் பண்ணிக்கணும். டோட்டலா வந்து பர்பிள் கலர்ல 16 ஒயர் 5 அடிக்கு கட் பண்ண போறோம். 16 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 5 அடிக்கு ஒரு 2 ஒயர் நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 16 ஒயர் 5 அடிக்கு கட் பண்ணி பர்பிள் கலர்ல எடுத்திருக்கேன். நீங்க பர்பிள் கலர்லயும் பேஸ் வந்து போடலாம். நான் பத்தாம போயிடும் அப்படின்றதுக்காக ஒரு 1/4 ரோல் வந்து பிங்க் கலர்ல பேஸ் போட போறேன். இப்போ கட் பண்ண 5 அடியில ஒரு ஒயர் எடுத்து சரிசமமா அடிச்சுட்டு ஒரு 1/2 அடிக்கு ஒயரை விட்டுட்டு இந்த பிங்க் கலர் ஒயரை அதுல இருந்து மெஷர் பண்ணி சென்டர் மடிச்சுக்கிறேன். இது வந்து நம்ம எப்பயும் போல நம்ம 1/2 அடிக்கு ஒயர் விட்டுட்டு போடுவோம் இல்லையா, சேம் மெத்தட் தான். இப்ப கட் பண்ண ஒயரை ரன்னிங் ஒயர்ல நார்மல் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம 1/2 அடி அளந்து விட்டது சைட் வால் போடுறதுக்காக. இப்ப கட் பண்ண ஒயரை ஜாயின் பண்ணிட்டு எப்பயும் போல சரிசமமா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இன்னொரு ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஒயரை மடிச்சுட்டு நாட் வந்து போட்டுக்கிறேன். பேஸ் போடுறது வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப 2 நாட் போட்டிருக்கோம். ஒவ்வொரு நாட்டும் போட்டுட்டு பேஸ் வந்து கரெக்டா இருக்கா சரிசமமா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் 16 ஒயரையும் ரன்னிங் ஒயர்ல பிங்க் கலர் ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நான் பேஸ் ஃபுல்லாவே பிங்க் கலர்ல தான் போட போறேன், அதனால பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ மறுபடியும் பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க இதே பர்பிள் கலர்ல ஒரே கலர்ல போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். மெஷர் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சிட்டு மேல இருக்கிற ஒயர் எடுத்து சுத்தி நாட் வந்து பேசிக் நாட் போட்டுக்கிறேன். நாட் வந்து நான் டீட்டெயிலா சொல்லல, கொஞ்சம் கிளியரா சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து அடுத்த வீடியோல ஐ பட்டன்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சைடு விட்ட ஒயர் மெஷர் பண்ணி இந்த மாதிரி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அடுத்தடுத்த முடிச்சு எடுத்து நம்ம வந்து நாட் போட்டுக்கிட்டே போகலாம். நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம். இப்போ நாட் போட்டுட்டு இந்த சென்டர் லைன் ஃபர்ஸ்ட் லைன் போட்டோம் இல்லையா, அதை வந்து அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ சென்டர் லைனை பேஸ் பண்ணி மேல 3 லைனும் கீழே 3 லைனும் பின்ன போறோம். இப்போ இந்த எண்டு வரைக்கும் நான் பின்னிட்டேன். மறுபடியும் 2வது லைன்ல சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த பக்கமும் சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டர் லைனை பேஸ் பண்ணி மேல 3 லைன், இந்த பக்கம் திருப்பி 3 லைன் வந்து பின்னணும். நான் ஃபுல்லா போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பேஸ் இந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன். மொத்தம் 7 லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். சென்டர் லைன் ஒரு லைனு, அதுக்கப்புறம் மேல ஒரு லைன், கீழே ஒரு லைன், இந்த மாதிரி மொத்தம் 7 லைன் போட்டிருக்கோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப சென்டர் அடையாளப்படுத்தி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த நாட்டை கலட்டிட்டு மேல எப்படி கூடைய வளர்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ரோலோட இருக்கிற பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு எங்க இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ரன்னிங் ஒயரை 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி லூப் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஒயர் எடுத்து மேல சுத்தி பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து மேல வச்சு இந்த ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ள விட்டு நாட் போட்டுக்கோங்க. சொருகிறதுக்கு தாராளமாவே ஒயர் விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்ப அடுத்த ஒயர்ல இதே மாதிரிதான் ஒரு நாட்டையும் மிஸ் பண்ணிடாம ஒயர் எடுத்து அடுத்தடுத்த முடிச்ச போட்டுக்கிட்டே வாங்க.
இப்ப கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இந்த லைன் வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்டா காமிக்கிறேன். மேல வந்து 2 லைன் மட்டும்தான் ரன்னிங் வயர் வச்சு நம்ம பர்பிள் கலர்ல பின்னிட்டு அதுக்கப்புறம் டிசைன் எப்படி பின்றது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்ப கார்னர் வரைக்கும் நம்ம பின்னி கொண்டு வந்துட்டோம். இப்ப வந்ததுக்கு அப்புறம் பர்பிள் கலர் ரன்னிங் வயர்ல ஃபர்ஸ்ட் லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. சைட் வால் போடுறதுக்காக பிங்க் கலர் ஒயர் விட்டோம் இல்லையா, இந்த ஒயரையும் எடுத்து மேல சுத்திட்டு ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ள விட்டு நாட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா கார்னர்ல முக்கோணம் ஷேப்ல நாட்டோட ஹோல் வந்து கிடைச்சிருக்கும். எந்த ஒயரையும் விடாம நம்ம நாட் போட்டுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஒரு லைன் ஃபுல்லா இந்த ரன்னிங் ஒயரை வச்சு சுத்தி பின்னிட்டு காமிக்கிறேன். 4 கார்னரையும் டர்ன் பண்ணி கொண்டு வாங்க. இப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட், செகண்ட் கார்னர், தேர்ட் கார்னர், ஃபோர்த் கார்னர் வரைக்கும் ஃபுல்லா ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிருக்கோம். இப்ப பின்னிட்டு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போட்ட நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட்டை வந்து லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணி இந்த மேல் பக்கமா இருக்க லூப்பை லூஸ் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயர்ல இந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த லூப் கிரியேட் பண்ண லூப் எடுத்து ஃபர்ஸ்ட் நாட்ல மேல லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்ல விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் நாட்ல இருக்கிற ஒயர் மேல் பக்கமா போற ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ள விட்டு நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேல பிடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சிடுங்க. இப்ப எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிச்சோம் தெரியாது, அதுக்காக தான் ஏணிப்படி முடிச்சு போடுறது. பினிஷிங் பர்ஃபெக்டா வர்றதுக்காக இந்த 2 இன்ச் ஒயர் விட்டதுனால இந்த ஒயரை இருக்கிற வரைக்கும் சொருகி விட்டுக்கலாம் வரிசையா. அப்பதான் நீங்க போடுறப்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லா சொருகி விட்டுக்கோங்க. இப்ப எக்ஸஸா இருக்கத நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமா கொண்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டோம் இல்லையா, அந்த நாட்டை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஒயரை வச்சு நாட் போட்டுக்கணும். ரன்னிங் ஒயரை மடக்குங்க, பக்கத்துல இருக்க ஒயர் எடுத்து மேல சுத்திட்டு நாட் போட்டுட்டே வரணும். 2 லைனுக்கும் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு பினிஷ் பண்ணி 2வது லைன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிசைன் வந்து பின்ன போறோம். அது இந்த டிசைன் தான். இந்த பேட்டர்ன் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். இத பார்த்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதை வச்சு போட்டு வச்சுக்கோங்க. மொத்தம் 14 லைனுக்காக 14 நாட் வந்து இந்த டிசைன் வருது. அதை வந்து இதுல போட போறோம். நீங்க வந்து 1.5 ரோல்ல பின்றதா இருந்தா 22 ஒயர் 5 அடியில கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரோல்ல 22 ஒயர் கட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். ஆனா ஒயர் பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால பிங்க் கலர் ஒயரை பேஸ்ல சேர்த்துட்டு நான் வந்து பின்னிருக்கேன். இப்ப 2 லைன் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு பின்னி கொண்டு வந்துட்டு 3வது லைன்ல இந்த பேக் சைட்ல தான் நான் டிசைன் வந்து கொடுக்க போறேன். இந்த ஃப்ரண்ட் ஏணிப்படி முடிச்சிருக்கு இல்லையா, அந்த இதை விட்டுட்டு ஃப்ரண்ட் சைட் இந்த பேக் சைட்ல கொண்டு வந்திருக்கேன். எலிஃபண்ட் டிசைன் எப்படி பின்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப ஆரம்பிக்கும் போது இந்த பர்பிள் கலர்ல ஃபர்ஸ்ட் நாட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க நார்மலா ஃபர்ஸ்ட் நாட் வந்து போட்டுக்கோங்க. இந்த சைட் வால்ல இருந்து ஃபர்ஸ்ட் நாட் வந்து நார்மலா போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிசைன் போடுறதுக்கு நாட் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். இப்ப இந்த 14 நாட், அதாவது 16 நாட் வந்து நான் பேஸ்கெட்ல போட்டிருக்கேன். இந்த 14 நாட் வந்து சென்டரை பேஸ் பண்ணி வரணும். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இந்த இடத்துல 2 நாட் வந்து அந்த எலிஃபண்ட் டிசைன்ல வந்து 2 நாட் வந்து ரேண்டமா பர்பிள் நாட் தான் வருது. அதாவது நான் இந்த கலர் சூஸ் பண்ணிருக்கனால இந்த கலர் சொல்றேன். இப்ப இது போட்டுட்டு இப்ப ரோலோட இருக்கிற ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இதை எப்படி ஜாயின் பண்றது டிசைனுக்காக அப்படின்னு காட்டுறேன். இதையும் பார்த்துக்கோங்க. 2 நாட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இன்ட்டு போட்டிருக்கிறதுலாம் நம்ம ஒயிட் கலர் நாட் வந்து போட போறோம். இப்ப இந்த ஒயிட் கலர் நாட் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். 2 இன்ச் ஸ்கொயர் விட்டுக்கோங்க சொருகிறதுக்காக. விட்டுட்டு இந்த லூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த நாட்ல இருக்கிற ஒயர் எடுத்து மேல சுத்திட்டு இந்த பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே உள்ள வச்சு மேல சுத்தணும். ரன்னிங் ஒயர் பர்பிள் கலரை கட் பண்ணக்கூடாது. உள்ள வச்சு சுத்திட்டு நான் நாட் வந்து போட்டுக்கிறேன் ஒயிட் கலர் ஒயரை வச்சு. இப்ப நாட் போட்டுட்டு இந்த 2 இன்ச் ஸ்கொயர் விட்டுருந்தோம்லையே, அதை அப்படியே இந்த நாட்டோட ஹோல் வழியா விட்டு உள்ள விட்டுக்கிறேன். விட்டுட்டு பர்பிள் கலர் நாட்டை வந்து
டைட் பண்ணி அந்த ரன்னிங் ஒயரை டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க பின் பக்கமா. அதே மாதிரி நாட்டையும் டைட் பண்ணிட்டு இந்த 2 இன்ச்சுக்கு ஒயிட் கலர் ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ள சொருகி விட்டுக்கிறேன். நீங்க அப்பப்ப சொருகிக்கோங்க, இல்லைன்னா பேஸ்கெட் வந்து பிரிஞ்சு வர மாதிரி ஆயிடும். நம்ம கட் பண்ணி தான் போட போறோம். நீங்க சேம் இதே டிசைனை ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடுறா இருந்தா இந்த ரன்னிங் ஒயரை உள்ள வச்சு அப்படியே பின்னிட்டே வரலாம். ஆனா நான் இந்த ஃப்ரண்ட் சைட் மட்டும்தான் இந்த டிசைன் போட போறேன். இப்ப ஒரு நாட் போட்டிருக்கோம், 2வது நாட்டும் சேம் அதே மாதிரி ரன்னிங் ஒயர் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் உள்ள இருக்கிற மாதிரி வச்சு இந்த பர்பிள் கலர் ஒயர் எடுத்து நாட் வந்து போட்டுக்கிறேன். 2 நாட் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்ப இந்த பேட்டர்ன் காமிக்கிறேன் பாருங்க. 2 நாட் போட்டதுக்கு அப்புறம் இங்க வந்து 0 போட்டிருக்க இடத்துல எல்லாம் வந்து பர்பிள் கலர் நாட் வந்து வரணும். அதை வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பர்பிள் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு ஒயிட் கலர் ஒயரை இந்த இப்படி போடக்கூடாது, மேல இருந்து தான் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை சுத்திட்டு நம்ம நாட் வந்து போடணும். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் உள்ளே இருக்கணும். பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து நாட் மேக் பண்ணிக்கிறோம். நீங்க போட்டீங்க அப்படின்னா நல்லா ஈஸியா வந்துடும். இந்த ரன்னிங் ஒயர் எப்படி உள்ள போகும் அப்படின்றதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அதுக்கு அடுத்து ஒரு நாட் பர்பிள் கலர்ல போட்டோம். அதுக்கு அடுத்து 2 நாட் வந்து ஒயிட் கலர்ல போட போறோம். ரன்னிங் இந்த பிங்க் பர்பிள் ஒயர் வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒயிட் ஒயரை மேல இருந்து எடுத்து உள்ள வச்சு நீங்க நாட் வந்து போட்டுட்டு வரணும். அப்பதான் அடுத்தடுத்த நாட் வந்து மாத்தி போட முடியும். இப்போ ஒயிட்ல ஒரு நாட் போட்டிருக்கோம், அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற ஒயர் எடுத்து இன்னொரு நாட் வந்து இந்த பிங்க் அதாவது பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் வந்து உள்ளவே இருக்கணும், வச்சுட்டு நாட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ 2 நாட் போட்டிருக்கோம். இப்போ பேட்டர்ன் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து 2 நாட் வந்து பர்பிள் கலர்ல பிளைன் நாட்டா பின்னணும். அதுக்கு அடுத்து ஒயிட்ல 2 நாட் போடணும். இப்போ பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு இந்த நாட்ல இருக்க ஒயர் எடுத்து பிளைன் 2 நாட் பர்பிள் கலரா போட்டுக்கலாம். நீங்க நான் சொல்ற மெத்தடை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்க ஒரு இதுவா போட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டா புரியும். பேட்டர்ன் போட்டு வச்சுக்கோங்க. 2 நாட் வந்து பின்னிட்டோம். இப்ப பின்னிட்டு இப்ப அதுக்கு அடுத்து 2 நாட் வந்து ஒயிட் கலர் வருது, காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம ஒயிட் கலர் நாட் வந்து போட்டுக்கலாம். கரெக்டா போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல இருந்து கரெக்டா போட்டிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இந்த ரன்னிங் ஒயரை கீழே வச்சுட்டு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்து சேம் ஆஸ் யூஷுவல் அந்த பர்பிள் கலர் ஒயர் வந்து உள்ள இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாட் வந்து இது போட்டுக்கோங்க. 2 நாட் வந்து ஒயிட் கலர்ல மேக் பண்ணிக்கலாம். இதே நீங்க ஒரே கலர்ல வரணும்னா ஒரே கலர் ஒயரும் ஜாயின் பண்ணி போடலாம். அது நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்ப ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் போடுறதுனால நான் வந்து இந்த கலரை வச்சு யூஸ் பண்ணி போடுறேன். இப்ப நம்ம பர்பிள் கலர் நாட் வந்து மேக் பண்ணிக்கலாம். உள்ள அந்த ரன்னிங் ஒயர் ஒயிட் கலரை அப்படியே வச்சு நாட் போட்டுக்கிட்டே வாங்க. நல்லா டைட் பண்ணி போடுங்க. நம்ம 2 கலர் ஒயரையும் மாத்தி மாத்தி போடுறதுனால லூஸ் விழுந்துட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு டைட்டா போடுறீங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான டிசைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து மேக் பண்ணிட்டோம். அந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை அப்படியே கட் பண்ண ஒயரை உள்ள வச்சு அப்படியே பின்னிட்டு வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் சைட்ல இருந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு கொண்டு வந்துட்டேன். இந்த சைட் வால் டிசைன் பின்னிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் பின்னிட்டு கொண்டு வந்திருக்கேன். இப்ப நான் அதாவது டிசைன்ல 2வது லைன் எப்படி பின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப இந்த பேட்டர்னை பார்த்துக்கோங்க. 2வது லைன் வந்து நம்ம போட போறோம். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் வந்து நம்ம விட்டுட்டு தான் போட்டோம். அந்த நாட்டை வந்து பர்பிள் கலர் நாட் வந்து பிளைன் நாட்டா பின்னிட்டு அதுக்கடுத்து இருக்கிற நாட்ல தான் நம்ம டிசைன் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்ப அதையும் நான் வந்து பின்னிக்கிறேன். பின்னிட்டு நாட் போட்டுக்கிட்டோம். இப்ப
ரெண்டாவது லைன்லயும் நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலதான் மறுபடியும் ஜாயின் பண்ணணும். இந்த ஒயிட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி 2 இன்ச் ஒயர் விட்டுட்டு சேம் அதே மாதிரி அந்த பர்பிள் கலர் ரன்னிங் ஒயரை உள்ள வச்சு பின்னிக்கோங்க. இந்த ஒயரை இந்த கேப்ல விட்டு உள்ளுக்குள்ள சொருகி விட்டுக்கோங்க. அப்படியே ஒயர் நேரா சொருகுங்க. கிராஸா சொருகுனீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா ஆக்வர்டா தெரியும். சொருகிட்டு அதுக்கு அடுத்த நாட்டும் ஒயிட் கலர் நாட் தான் வருது, அதையும் நான் மேக் பண்ணிக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் வந்து உள்ளக்க வச்சே நீங்க பின்னிக்கிட்டே வரணும். இப்ப பர்பிள் கலர்ல நாட் போட போறோம். பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து பிளைன் நாட் ஒன்னு மேக் பண்ணிக்கலாம். அந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வந்து டிசைன் போடுற வரைக்கும் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். மறுபடியும் நாட் போட்டாச்சு. இப்ப ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஒயரை கீழே தள்ளிட்டு உள்ளுக்குள்ள வச்சு நாட் போட்டுக்கலாம். ஒயிட் கலர்ல 2 நாட் வந்து மேக் பண்ண போறோம். செகண்ட் லைன் டிசைன் போடுறது எப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். பேட்டர்னையும் பார்த்துக்கோங்க. 2 நாட் வந்து மேக் பண்ணிக்கலாம். இதே நீங்க வேற கலர்லயும் போட்டுக்கலாம். நான் வந்து இது டிசைனா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப அடுத்து எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பர்பிள் கலர் ஒரு பிளைன் நாட் வந்து வந்திருக்கு, அதையும் நான் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து ஒயிட் கலர் நாட் வந்து போடணும். இந்த ரன்னிங் ஒயர் உள்ளே வச்சுட்டு நம்ம ஒயிட் கலர் நாட் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கரெக்டா நீங்க போடுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. பேட்டர்னையும் பார்த்துக்கோங்க. செகண்ட் லைன் வந்து பின்னிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து நான் ஒயிட் கலர் நாட் வந்து போட்டுக்கிறேன். இன்னொரு நாட் வந்து ஒயிட் கலர்ல போட்டுக்கிறேன். 3 நாட் வந்து பின்னணும். பின்னிருக்கேன். அதுக்கு அடுத்தும் ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம். மொத்தம் 4 நாட் வந்து இந்த இடத்துல பின்னிருக்கோம். பின்னிட்டு பேட்டர்னையும் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. 4 நாட் போட்டிருக்கோம். செகண்ட் லைன்ல 4 நாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து நார்மல் பர்பிள் நாட் தான் வருது. இப்ப இந்த ரன்னிங் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு உள்ள வச்சு அப்படியே நாட் போட்டுக்கிட்டே வாங்க. எப்படி போடுறேன்றதையும் பார்த்துக்கோங்க. அந்த ஒயர் வந்து இருக்கிற வரைக்கும் நீங்க உள்ள வச்சு அப்படியே நாட் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பினிஷிங்கா வந்துடும். அதுக்கடுத்து ஏணிப்படி முடிச்சு போட்டு நெக்ஸ்ட் லைன் எப்படி பின்றது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஏணிப்படி முடிச்சு பின்பக்கமா நம்ம போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து நான் பின்னி இந்த சைட் வால்ல 2 நாட் போட்டு கொண்டு வந்திருக்கேன். பர்பிள் கலர்ல 2 நாட் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து இதுல 3வது நாட் வந்து ஒயிட் கலர்ல பின்ன போறோம். 2 இன்ச் ஒயரை விட்டுட்டு மடிச்சிட்டு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு திருப்பியும் ஸ்டார்ட் பண்றோம். நீங்க சேம் பேட்டர்ன் பேக் சைட் கொடுக்குறாந்தா ரன்னிங் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணாம அப்படியே உள்ள வச்சே பின்னிட்டு வரலாம். நான் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடும் டிசைன் பண்ண போறேன். இப்போ வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம ஒரு 6 நாட் வந்து பின்னிக்க போறோம். கரெக்டா கவுண்ட் பண்ணிக்கோங்க நாட்டை. இப்ப இந்த 3 நாட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இன்னொரு 3 நாட் வந்து இந்த பர்பிள் கலர் ஒயர் வந்து ரன்னிங் ஒயர் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு நாட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து மாத்தி பின்றப்ப அந்த ஒயர் வந்து தேவை, கட் பண்ண தேவையில்லை. இந்த ஒயிட் கலர் ஒயர் மட்டும்தான் ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம ஜாயின் பண்ணி பின்ற மாதிரி இருக்கும். இப்ப 6 நாட் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பிளைன் பர்பிள் கலர் நாட் வருது. பிளைன் நாட் வந்து 1 போட்டுக்கிறேன். இந்த பர்பிள் ரன்னிங் ஒயர் எடுத்து நாட் வந்து மேக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்து நம்ம ஒயிட் கலர்ல நாட் போடணும். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை மாத்திக்கிட்டு நம்ம வந்து நாட்ல இருக்கிற ஒயர் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு நாட் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அடுத்த நாட் வந்து இப்ப மேக் பண்றோம். அதுக்கு அடுத்து மேக் பண்ணிட்டு
2 நாட் போட்டதுக்கு அப்புறம் இப்போ பர்பிள்ல ஒரு நாட் வந்து பிளெயின் நாட் வருது. பேட்டர்னை பார்த்துக்கோங்க. ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் நாட் போடணும். போட்டிருக்கோமா, அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க பேட்டர்னு. 2 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளெயின் பர்பிள் நாட், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் நாட் போட்டுட்டு, இதோட ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் நமக்கு தேவை கிடையாது. இந்த ஒயிட் நாட் போட்டதுக்கு அப்புறம் போட்டுட்டு இந்த பர்பிள் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம அப்படியே பின்னிட்டு இன்னொரு லைன் எப்படி பின்றது, அந்த ஒயிட் ஒயரை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 இன்ச் ஸ்கொயர் விட்டு கட் பண்ணிக்கோங்க. உள்ளக்க வச்சு அப்படியே பின்னிட்டே வாங்க. ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். டிசைன் போட்டது முடிச்சதுக்கு அப்புறம் நாட் போட்டு அப்படியே பின்னிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு இப்ப 4வது லைன் டிசைன்ல எப்படி பின்றதுன்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் 2 நாட் போட்டிருந்தேன். பர்பிள் கலர்ல பிளைனா 2 நாட் போட்டிருக்கோம் இந்த பிங்க் கலர் சைட் வால்ல இருந்து. இப்ப 2 இன்ச் ஸ்கொயர் விட்டுட்டு மறுபடியும் ஒயிட் கலர் ஒயர் ரன்னிங் ஒயரை கொடுத்து பின்னிக்கிறேன். இந்த 2 இன்ச் ஸ்கொயர் விட்டது எல்லாமே வந்து நீங்க அப்பப்ப சொருகி விட்டுக்கோங்க. நான் எல்லாத்தையும் டீட்டெயிலா காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடும். ஆல்ரெடி லென்த்தி வீடியோ தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 6 நாட் வந்து நம்ம மேக் பண்ணணும். பேட்டர்ன் காட்டுறேன் பாருங்க. இங்க 6 நாட் வருது. 6 நாட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிளைன் 4th லைன்ல பின்றேன். இன்னொரு நாட் வந்து மேக் பண்ணிக்கிறேன். 6வது நாட் போட்டுட்டு நாட் வந்து போட்டு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பிளெயின் பர்பிள் ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கிறோம். இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வந்து உள்ள இருக்கணும். பர்பிள் கலர்ல பின்றப்ப ஒயிட் ரன்னிங் ஒயர் உள்ள இருக்கணும். அதாவது ஒயிட்ல பின்றப்ப பர்பிள் லைன் வந்து உள்ள இருக்கணும் ரன்னிங் ஒயர். அதுக்கு அடுத்து 2 நாட் வந்து ஒயிட் கலர் நாட் வருது. ஒயிட் நாட் 2 போட்டுக்கிறேன். 2 நாட் போட்டிருக்கோம் 4வது லைன்ல. அதுக்கப்புறம் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து பர்பிள் கலர் நாட் தான் வருது. நம்ம வந்து பர்பிள் கலர் நாட் போட்டுக்கிறோம். இந்த 14 நாட் வந்து டிசைன் பண்ணது வந்து சென்டரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு தான் நான் இந்த மெஷர் பண்ணி தான் 16 ஒயர் வந்து கட் பண்ணி பர்பிள் கலர்ல பேஸ்ல கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம வந்து 4 லைன் போட்டிருக்கோம். டிக் பண்ணிக்கிறேன். இப்ப 5வது லைன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத கவுண்ட் பண்ணிக்கோங்க. 5வது லைன்ல வந்து நம்ம இந்த பென் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க, மார்க் பண்ணி. இந்த 4வது லைன் வரைக்கும் முடிச்சிட்டோம். 5வது லைன்ல ஃபர்ஸ்ட் ஒரு நாட் மட்டும் இதுவா இருக்கு. அதுக்கப்புறம் 2வது நாட் வந்து நம்ம ஒயிட் கலர் ஒயரை கொடுத்து பின்னணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட்டை வந்து மேக் பண்ணிக்கிறேன். 2 நாட் வந்து போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 2 இன்ச் விட்டுட்டு ஆஸ் யூஷுவல் பர்பிள் கலர் ரன்னிங் ஒயரை உள்ள வச்சு இந்த ஒயிட் கலர் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து 5வது லைன்ல இங்க வரைக்கும் நாட் போட்டு கொண்டு வரணும். ஒயிட் கலர் லைனை எத்தனை நாட்னா இங்க இந்த நாட் வரைக்கும் போடணும். அதாவது 5 நாட் வந்து ஒயிட் கலர் நாட்ல மேக் பண்ணிருக்கேன். ரன்னிங் ஒயர் மட்டும் பர்பிள் கலர் உள்ள இருக்கணும். இப்ப பர்பிள் கலர்ல பிளைன் ஒரு நாட் வருது. அந்த நாட்டை மேக் பண்ணிக்கிறேன். ஒரு நாட் வந்து போட்டுக்கிறோம். நாட் போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு நம்ம வந்து நாட் போடுறோம். நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு இப்ப இங்க எத்தனை நாட் கவுண்ட்ல இருக்குன்னு 3 நாட் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து 5வது லைன்ல வந்து நம்ம பின்னிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து ஃபுல்லா பர்பிள் கலர் நாட் தான் வருது. இந்த 0 போட்டிருக்கிறது எல்லாமே பர்பிள் கலர் நாட்டு. இன்ட்டு போட்டிருக்கிறது மட்டும் ஒயிட் கலர் நாட்டா வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த லைனையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்ப 6வது லைன் எப்படி பின்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இந்த சைடு வாலுக்கு பக்கத்துல இருக்கிற நாட் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நாட் வந்து போட்டுக்கணும். அதுக்கு அடுத்த நாட்ல இருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ணி 14 நாட் கவுண்ட் பண்ணியிருக்கோம் டிசைன் பண்றதுக்காக.
இப்போ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ரன்னிங் ஒயரை வச்சு ஃபர்ஸ்ட் நாட் வந்து 2 இன்ச் ஸ்கொயர் விட்டுட்டு நாட் போட்டிருக்கேன். இப்போ எத்தனை நாட் போடணும்ன்றத கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க இருந்து 5 நாட் வந்து மேக் பண்ற மாதிரி இருக்கு ஒயிட் கலர்ல. இப்போ 5 நாட் வந்து போட்டுக்கலாம். இந்த 2 இன்ச் ஸ்கொயர் விட்டதை வந்து உள் பக்கமா விட்டு நீங்க சொருகி விட்டுக்கணும். பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் வந்து உள்ளக்க இருக்கணும். 5 நாட் மேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாட் வந்து லைன் பர்பிள் நாட் வருது, அதை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்ப ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம நாட் போடுறோம். அது எத்தனை நாட் வருதுன்றத நீங்க பேட்டர்ன் பக்கத்துல வச்சிருக்கேன். உங்களுக்கு இங்க வரைக்கும் 4 நாட் வந்து பின்னணும், பாத்துக்கோங்க. 4 நாட் போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிங்க் கலர் ரன்னிங் ஒயர், அதாவது பர்பிள் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த பக்கம் நம்ம டிசைன் போட்டிருக்க பக்கம் பின்னி கொண்டு வாங்க. ஏணிப்படி முடிச்சு வந்து எக்காரணத்து கொண்டும் இந்த டிசைன்ல பேட்டர்ன்ல வரக்கூடாது. அதுக்காக தான் நான் அந்த பக்கம் ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன். இப்ப 7வது லைன் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். 7th லைன்ல ஒரு நாட் வந்து நம்ம பின்னணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கவுண்ட் பண்ணிக்கோங்க. காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம 2 நாட் வந்து இந்த சைட் வால்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் நாட் வந்து ஜாயின் பண்றேன். 2 இன்ச் ஸ்கொயர் விட்டுட்டு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கிறேன். பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் உள்ளதான் இருக்கணும். இப்ப இதுல வந்து 3 நாட் போடணும். நம்ம வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 3 நாட் வந்து மேக் பண்ணிக்கலாம். அதாவது 4 நாட் வந்து வந்திருக்கு. 4 நாட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பிளைன் பர்பிள் கலர் நாட் போடணும். பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து பிளைன் நாட் ஒன்று மேக் பண்ணிக்கிறேன். மேக் பண்ணிட்டு இப்ப அதுக்கு அடுத்து எப்படி வருதுன்றத பேட்டர்ன் பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 நாட் வந்து பின்னணும். 5 நாட் வந்து பின்னிக்கிறேன் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு. இன்ட்டு போடுற நாட்டை மட்டும்தான் நான் கவுண்ட் பண்ணி சொல்றேன். 5 நாட் வந்து இந்த பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து இருக்கிற நாட் வந்து போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற நாட் வரைக்கும் 5 நாட் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிக்கிட்டே வரோம். இப்ப வந்து நம்ம 7வது லைன்ல டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். எக்காரணத்தை கொண்டும் இந்த பர்பிள் கலர் ரன்னிங் ஒயரை மட்டும் கட் பண்ணக்கூடாது. இந்த ஒயிட் ஒயரை மட்டும் தான் கட் பண்ணி நம்ம டிசைன் மேக் பண்றோம். இதோட இந்த ஒயிட் ஒயர் தேவையில்லை, நம்ம கட் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு வந்துட்டு இந்த சைடு வால் பக்கம் வந்து டிசைன் பண்றதுக்கு 2 நாட் வந்து போட்டுட்டு இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை 3வது நாட்ல வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். 2 இன்ச் ஸ்கொயர் விட்டுட்டு நாட் போடுறேன். 1 2 நாட் போட்டுக்கிறேன். 3வது நாட்டும் மேக் பண்ணிக்கிறேன். பேட்டர்னா பாத்துக்கோங்க. மொத்தம் எத்தனை நாட் போட்டிருக்கோம்னா 1 2 3 நாட் ஒயிட் கலர் போட்டிருக்கோம் 8வது லைன்ல. அதுக்கடுத்து பிளைன் ஒரு பர்பிள் நாட் வருது. பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து போட்டுக்கோங்க. அந்த 2 இன்ச் ஸ்கொயர் விட்டோம் இல்லையா ஒயிட் கலர்ல, அதை வந்து உள்ளுக்குள்ள சொருகிக்கோங்க. அதுக்கு அடுத்து இப்ப ஒயிட் கலர்ல நாட் போடணும். ஒயிட் கலர்ல எத்தனை நாட் போடணும்னா இங்க வரைக்கும் நாட் போடணும். அப்போ 7 நாட் வந்து ஒயிட் கலர்ல மேக் பண்ணணும். மேக் பண்ணிருக்கேன். நாட் வந்து போட்டுறது டீட்டெயிலா காமிச்சிட்டே இருந்தேன்னா ரொம்ப லென்த்தி வீடியோ ஆயிடும். இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ரன்னிங் ஒயர் பர்பிள் கலரை வச்சு பின்னிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு டிசைன் பின்னுற சைடு வரைக்கும் பின்னி கொண்டு வாங்க. இப்ப 9வது லைன்ல எப்படி பின்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஐஸ் வந்து வருது 9வது லைன்ல. இந்த 2 நாட் மேக் பண்ணிருக்கேன் பர்பிள் கலர்ல. அதுக்கப்புறம் இருக்கிற ஒயர்ல ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கிறேன். பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் உள்ளதான் இருக்கணும்.
இப்ப இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்க. 9வது லைன்ல ஒரு நாட் வந்து ஒயிட் நாட் போட்டுட்டு அதுக்கடுத்து 2 நாட் வந்து பர்பிள் கலர் நாட் வருது, அதை மேக் பண்ணிக்கிறேன். இப்போ ரன்னிங் ஒயரை மாத்திக்கோங்க. பர்பிள் கலர் ஒயர் எடுத்து 2 நாட் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க, நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பர்பிள் கலர்ல இன்னொரு நாட் மேக் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் உள்ள இருக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு ஒயிட் நாட் வருது, அத வந்து ரன்னிங் ஒயரா மாத்திக்கிறேன். ஒயிட் ஒயர் எடுத்து பர்பிள் கலர் உள்ள போற மாதிரி வச்சு நாட் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்து ஒரு பர்பிள் கலர் பிளைன் நாட் போட்டிருக்கேன். நாட் போட்டதை காமிக்கல வீடியோல. அதுக்கு அடுத்து 2 ஒயிட் நாட் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த ஐஸ் கிட்ட நம்ம இன்னொரு பர்பிள் கலர் பிளைன் நாட் வருது, அதை வந்து மேக் பண்ணிக்கிறேன். நாட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்க மாதிரி இருக்கும், கரெக்டா போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஐஸ் போட்டுட்டோம். அதுக்கு அடுத்து வந்து ஒரு பர்பிள் நாட், 2 நாட், ஒரு நாட் வருது. ஒயிட் கலர்ல ஒரு நாட் வருது, அதை வந்து மேக் பண்ணிக்கிறேன். ரன்னிங் ஒயர் பர்பிள் கலர் கரெக்டா பின்ற பக்கம் வர மாதிரி வரணும். போட்டுட்டு இப்போ 9வது லைன்ல ஐஸ் கிட்ட நம்ம பின்னிருக்கோம். இத வந்து இந்த பேட்டர்ன் இப்படி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் தேவையில்லை, அதை கட் பண்ணிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு டிசைன் பின்ற பக்கம் பின்னி கொண்டு வாங்க. 10வது லைன்ல எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். பேட்டர்ன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க கிட்டத்துல. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து 3வது நாட் வந்து ஒயிட் கலர் நாட் வருது. அந்த 3வது நாட் வந்து ஒயிட் கலர் நாட் 2 இன்ச் விட்டுட்டு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட் வந்து பர்பிள் பிளைன் நாட் வருது. பர்பிள் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஒயிட் கலர் உள்ள போற மாதிரி வச்சு நாட் போட்டுக்கிறேன். இப்ப 2 நாட் வந்து பர்பிள் கலர்ல நம்ம மேக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை மாத்திக்கோங்க. ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ ஒரு எத்தனை நாட் போட்டிருக்கேன்னா 5 நாட் வந்து போட்டிருக்கேன். 6 நாட் மேக் பண்ணிருக்கோம், காமிச்சிருக்கேன். பின்னி கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பர்பிள் நாட் பிளைன், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் நாட் போட்டிருக்கேன். இப்ப ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த சைட் பின்னி கொண்டு வரலாம். சேம் அதே மாதிரி இன்னொரு லைனும் பின்னிருக்கேன். 11வது லைனும் சேம் அதே லைன் மாதிரி தான் பின்னிருக்கோம், அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். போட்டுட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 11வது லைன்ல கீழே எப்படி பின்னமோ அதே மாதிரி இன்னொரு லைன் மேலையும் போட்டிருக்கோம். எந்த மாற்றமும் இல்லாம 11வது லைன்ல பாத்தீங்கன்னா தெரியும். 6 லைன் வந்து ஒயிட், அதுக்கப்புறம் பர்பிள், அதுக்கப்புறம் ஒயிட். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த ஃப்ரண்ட் சைட் பின்ப கொண்டு வந்துக்கோங்க. சேம் அதே தான் நம்ம 3வது லைன்லையும் பின்னிருக்கோம். அதனால நான் எந்த மாற்றமும் பண்ணாம உங்களுக்கு பின்றத காமிக்க முடியல, வீடியோ லென்த் ஆயிடும் அப்படின்றதுனால 13வது லைன் 12வது லைன் நம்ம 12வது லைன் வந்து பின்னிருக்கோம். 11 போட்ட மாதிரியே 12 போட்டுக்கோங்க. 3 லைன் வந்து எந்த மாற்றமும் இல்லாம 3 லைன் சேம் அதே மாதிரி மெத்தட் தான் வருது, அதனால நான் வீடியோல காட்டல. இப்ப மேல எப்படி பின்னிருக்கோம்னா அதுக்கு அடுத்து மட்டும் போட்டுட்டு இந்த 2 லைன் பேட்டர்ன் வந்து நான் காமிக்கல. இந்த பேட்டர்னை பார்த்து நீங்க அப்படியே மேக் பண்ணிக்கோங்க. மேல 2 நாட் வருது, அதுக்கப்புறம் மேல வந்து ஒரு 4 நாட் வந்து, அதுக்கப்புறம் பர்பிள் நாட் 1, அதுக்கப்புறம் ஒயிட் நாட் 1, அதுக்கப்புறம் பர்பிள் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு இப்ப இந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேல வந்து பர்பிள் கலர்ல ஒரே ஒரு லைன் மட்டும் பிளைனா வந்துச்சு, அது வரைக்கும் நான் பின்னிருக்கேன். அதுக்கப்புறம் ஒயர் பத்தாம போயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம பின்ன முடியாது. இந்த டிசைனை கூட இன்னும் ஒரு லைன் கீழே இறக்கி பின்னிருக்கலாம். இந்த சைடு எப்படி டிசைன் போடுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இப்ப இந்த ஒரு லைன் வந்து இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பர்பிள் கலர்ல பிளைனா பின்னி முடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு நம்ம இந்த பேஸ்கெட் எப்படி ஃபினிஷ் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம்.
இந்த பேட்டர்னை பார்த்து நீங்க போட்டுக்கோங்க. நான் அடுத்தடுத்த லைன் சொல்லும் போது ரொம்ப குழப்பமா வர மாதிரி இருக்கு. அதனால நான் வந்து 2-3 லைன் வந்து போட்டுட்டு காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் லைன் மட்டும் நான் வந்து சொல்லியிருப்பேன். அதை ஓரளவுக்கு கேதர் பண்ணி போட்டுக்கோங்க. இப்ப நம்ம ரன்னிங் ஒயர் கட் பண்ணதுல அதை வந்து சொருகிக்கிறோம். இப்ப எப்படி ஃபினிஷ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சைட் பெருசா இருக்கு, இந்த சைட் டிசைன் பண்ண சைட்ஸ் எல்லாம் வந்து ஒயர் சின்னதா இருக்கு. இந்த லைன்ல இருந்து நம்ம டிசைன் பண்ணிதான் மேல 2 லைன் வந்து வந்திருக்கும் பர்பிள் கலர்ல. இப்போ ஒரு வரிசையை மடக்கி சொருகாம நம்ம வந்து இந்த ஒயரை அப்படியே எடுத்து 2வது நாட்ல இருந்து சொருகிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்டு சொருகிற அளவுக்கு தான் ஒயரே இருக்கு. அதனால ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க. இப்ப நான் ஒயர் இருக்கிற வரைக்கும் ஒரு 3 நாட் சொருகிக்கிறேன். இந்த மாதிரி வரும். இப்ப ஃபுல்லா இதே மாதிரி சொருகிட்டு காமிக்கிறேன். இப்ப சொருகினதுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இந்த யானை எலிஃபண்ட் பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. பிகினர்ஸும் ட்ரை பண்ற மாதிரி கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதுக்கு ஹேண்டில் வந்து இந்த எலிஃபண்ட் டிசைன் மறைகிற மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு ஹேண்டில் வந்துச்சு. நான் பூஜை கூட மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங் வந்து சூப்பரா வந்திருக்கு. இந்த பேக் சைடு வந்து நம்ம ஒயர் வச்சு எப்படி டிசைன் பண்றது இதே பேட்டர்ன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்ப இந்த பேட்டர்னையும் சேம் அதே மாதிரி நீங்க பின்னாடி கொடுத்துருக்கலாம். ஆனா நம்ம வந்து ஒரே ஒரு சைடு மட்டும் கொடுத்துட்டு பேக் சைடு வந்து சும்மா நம்ம ரேண்டமா ஒயர் வச்சு எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கு ஹேண்டில் வந்து ஒரு 4.5 அடியில ஒயர் வந்து ஏதாவது ஒரு கலர்ல ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சைடு வால்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நாட்ல கொடுத்துட்டு இந்த மாதிரி மணி கொடுத்து அட்டாச் பண்ணிருக்கேன். சும்மா ஒரு ஐடியாக்காக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து 3 ஒயர் விட்டு கைப்பிடியும் போட்டுக்கலாம். ஆனா நான் இந்த பேக்குக்கு டிசைன் மறைக்காத மாதிரி இந்த மணி கொடுத்து பின்னிருக்கேன். அதுவும் எப்படி ட்ரை பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதே ஓகேனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த எலிஃபண்ட் டிசைன் வந்து பிகினர்ஸ் கூட பின்னி பாக்குற மாதிரி தான் இந்த பேட்டர்ன் வந்து டிசைன் பண்ணி 1.25 ரோல்ல நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.